நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுதுங்க. நான் வந்து சீமான் அண்ணாக்கு தான் ஓட்டு போட போறேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னேங்க, சீமான் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அவர் என்ன ஜெயிச்சிருவாரா, சிஎம் ஆயிடுவாரா? இதெல்லாம் என்னங்க கேள்வி, முட்டாள்தனமான கேள்விங்க. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணாமா? அதிமுக வந்து ஆடு மாடை விலைக்கு வாங்குற மாதிரி நம்ம கிட்ட 500 1000 காசு கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சியில ஆடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்க. எத்தனை பேர் காசு வாங்கிட்டு மானம் கெட்டு ஓட்டு போடுறவன், எத்தனை பேர் காசு வாங்காத மானத்தோட ஓட்டு போடுறான்னு இந்த வாட்டி பாத்துருவாங்க. சீமான் அண்ணா மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி வந்து இந்த ஜெனரேஷன்ல வரமாட்டாங்க, வந்தாலும் விட மாட்டானுங்க. நம்ம அது மீறி அவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நம்மளோட கடமைங்க அவரை சப்போர்ட் பண்றதுக்கு. நம்ம எதுக்கு அவங்க கையில போய் நம்ம நாட்டை வந்து அடகு வைக்கணும்? அவங்க இந்த 50 வருஷத்துல நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? திமுகவும் நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? இந்த தண்ணி வந்தப்போ கூட நம்மள வந்து பார்த்தாங்களா? எதுவும் செஞ்சாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நம்மள ஒரு மனுஷனா கூட மதிச்சதே கிடையாது. நம்மள என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து? இதே ஒரு ஹீரோ வந்து படத்துல சொல்ற நம்ம ஓடி போய் எல்லாமே பாக்குறோம். இதே நேர்ல வந்து ஒரு உண்மையான ஒரு நம்ம அண்ணா வந்து நம்மளுக்காக பேசுறாரு, அதை வந்து நம்ம கூட ஒரு சப்போர்ட் கூட பண்ண மாட்டோமே. இந்த வாட்டி அண்ணனுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம். சீமான் அண்ணா எடுத்திருக்க இந்த அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்கான அரசியலுங்க. நம்ம சப்போர்ட் பண்ணனா வேற யாருங்க சப்போர்ட் பண்ணா? நம்மளோட கடமைங்க, நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணணும். நான் வந்து உங்க வீட்டு ஒரு பொண்ணா நான் கேக்குறேங்க, இந்த வீடியோ பாக்குறவங்களாம் கண்டிப்பா இந்த ரெட்டை மெழுகுவர்த்திக்கு ஓட் பண்ணணுங்க. நன்றி, வணக்கம்.